ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூரத் ஏர்போர்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட். நமக்கு வந்து ஃபிளைட் டைம் வந்து நெருங்கிருச்சு. இப்போ கூப்பிட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில். இது வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது பேரு சாக்லேட் சீப் குக்கீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூரத் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. காலையில் 10:40க்கு நம்மளுக்கு ஃப்ளைட்டு. நம்ம கரெக்டாக வந்தாச்சு. இந்த எல்லாமே செக்கிங் எல்லாமே முடிஞ்சு இந்த முகமூடி அது எல்லாமே வாங்கியாச்சு. கம்பல்சரி போட்டாங்கம்மா. ஃப்ளைட்டுக்காக வெயிட்டிங். இன்னும் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் ஃப்ளைட் ஓப்பன் ஆயிரும். உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஏர்போர்ட்டை பாருங்கள். ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட். நமக்கு வந்து ஃபிளைட் டைம் வந்து நெருங்கிருச்சு. இப்போ கூப்பிட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில். எங்களுக்கு என்னன்னா நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்தோம். கொஞ்சம் பதட்டமாவே உள்ள வர வேண்டிய சூழ்நிலை. ஸோ ஏர்போர்ட்டுக்கு நீங்க உங்க ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க. அப்பதான் ரிலாக்ஸா வந்து நம்ம எல்லா செக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். இல்லைன்னா வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படிதான் ஓடி வந்தோம். என்னன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துங்க. என்னைக்குமே ஃபிளைட் டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும்னு மட்டும் போகாதீங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புங்க. அப்பதான் வந்து எதுவும் டிராஃபிக்கா இருந்தா கூட நீங்க போறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஃபிளைட்ல இருந்து உட்காந்தாச்சு. ஆனா இண்டிகோ பிளேட் தாங்க ரொம்ப பெஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல ஜி? இது நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்லா ஆமா. ஸ்பைஸ் ஜெட் உட்காரவே முடியல. இது நல்லா இருக்கு. இண்டிகோ பிளேட் பெஸ்ட். ஸ்பைஸ் ஜெட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது நல்லா காலு விசாலமா இருக்கு உட்கார்றதுக்கு. ஸோ ஐ லைக் இண்டிகோ. முக்கியமா எனக்கு ஏன்னா வந்து நான் ரொம்ப ஹைட். எனக்கு கால் கரெக்டா கம்ஃபர்டபுளா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து நல்லாவே இருக்கு கம்ஃபர்டபுளா. சி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்பைஸ் ஜெட்ல அப்படியே கால் நல்லா மடக்கி வச்சுட்டு போயிட்டு வந்தேன். இதுல கரெக்டா இருக்கு. கரெக்டா எனக்கு கூட பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. நல்லா கால் வச்சிருக்கேன் நான். பாருங்க எவ்வளவு இடைவெளி இருப்பாங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட்ல இப்படி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கீழே இங்கே வந்து கால் பாருங்க நல்லா வைக்கிற மாதிரி இருக்கு. அங்கே வைக்கவே முடியல. இங்கே தான் கால் இருக்கும். இது வரைக்கும் வந்து இது இருக்கும். ஸோ வந்து நான் இனிமேல் இண்டிகோல தான் போவேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணல டிக்கெட் போடும்போது. ஆனால் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலன்னு சொன்னோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து புக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த சிப்ஸு கேட்டிருந்தோம். வேறு எதுவும் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை. இந்த சிப்ஸு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கலாம். பிஸ்கட்டு அப்படி. ஸோ அப்படி நாங்கள் இது வாங்கியிருக்கோம். காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது பேர் சாக்லேட் சீப் குக்கீஸ் 2. அப்புறம் வாட்டர் பாட்டில். கேமராமேன் வந்து காஃபி, அவர் ஒரு வாட்டர் பாட்டில். படம் பார்த்துக்கிட்டு தீரன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிஸ்கட் குக்கீஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா அவ்வளோதான்.
பெங்களூர் வந்தாச்சு, பெங்களூர். ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப பெருசா இருக்கு, நல்லா கிளீனா இருக்கு, சூப்பரா இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து இப்ப டாக்ஸிக்காக வெயிட்டிங். ஆனா எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. இல்ல பஸ் ஸ்டாண்ட் போறோம். சென்னை ஏர்போர்ட் விட பெருசா இருக்குல்ல? இது பெருசு ஜி. பெருசு, சென்னையோட பெருசு. பெருசு. ஆனா வந்து டிசைன் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. இது எல்லா ஏர்போர்ட்லயும் ஃப்ரண்ட் டிசைன் இதுதானே. இதுவா? பூ பாருங்க, பூ நல்லா அழகா இருக்கு. ஸ்டார்பக் காஃபி கடைக்காக வச்சிருக்காங்க. ஓ, ஆனால் நிறைய இது இருக்கு இல்லையா? வெளியவே நிறைய ரெஸ்டாரண்ட்டு, சாரி ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஸ்டால்னு சொல்லலாம். நிறைய ஸ்டால் வந்து நிறையா இருக்கு. அதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க, பளிச்சுன்னு. ஏர்போர்ட்ல கொரோனா டைம். அதான் இது எங்கேயும் மழை இல்லைங்க, பெங்களூர் ஏர்போர்ட் தெரியுதா? சூப்பர் ட்ரை ஜர்க்கின் டிஷர்ட் ஜி. அதான் நான் சொன்னேனே, வாட்டர் தானே, வாட்டர் ஜி, வாட்டர் கூலிங்காக இருக்கும். பார்க்கிங் கிட்ட இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இங்கே பீர் கிடைக்குதுங்க. ஓ சூப்பர். வெளியிலேயே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஒரே கார்டன், ஃபுல் கார்டன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க லைட்டிங்லாம் இருக்கு. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். இப்படி போய் சுற்றி பார்த்து வரோம் ஜி. பெங்களூர் ஏர்போர்ட்டு வெளியில் என்ட்ரன்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்க். ரொம்ப போர் அடிச்சா இங்கே வந்து உக்காந்துடலாம் போலே. நைஸ். என்னங்க ஃபாரின் மாதிரி இருக்கு. இந்த செட்டப் வந்து நான் மலேசியாவில் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பெங்களூரில் இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் வந்து இந்த அளவுக்கு பார்க்க முடியல, பெங்களூரில் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம் ஓலா டாக்ஸியில். பஸ்ஸில் போகிற மாதிரி பிளான் இருந்தது. பஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா. நாங்கள் 2 பேர் இருக்கோம், ஸோ அது 500 ரூபா வந்துடும். ஓலா டாக்ஸி எவ்வளோன்னு பார்த்தோம்னா அது 700 வந்துச்சு. சரி கூட 200 ரூபா, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டு ஓலா டாக்ஸியை புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ட்ராவல் டைம் 240 1 hour 2 hour. மெஜஸ்டிக் 1 hour. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல காந்திபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் ஓயோ ரூம். அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது அடுத்து ஒரு ரூம் கேட்டகரி வாங்கலாம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலக்ஸ் ரூம். இந்த டீலக்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் எப்படி இருக்குன்னு பாருங்க.